உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஃபாரின் அனுப்புற சிச்சுவேஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள மாதிரி ஒரு கேர்டேக்கர் நம்ம குழந்தைங்களுக்கு இனிமே கிடைக்க போறதில்ல. தெரியுதுல்ல, உங்களுக்கே சுடர் மாதிரி ஒரு கேர்டேக்கர் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் எழில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? படிச்சவர் தானே நீங்க, கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டீங்க? சுடர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மனோகரி பேச்ச கேட்டுட்டு சுடர் இங்க இருந்து ஃபாரின் அனுப்ப முடிவு பண்ணிருக்கீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? அந்த மனோகரிலாம் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி யோசிக்கிற நீங்க ஏன் எழில் நம்ம குழந்தைங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? அவங்க சுடரோட தான் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறதுல இருந்து அவங்களோட வீட்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே சுடர் தான் பாத்துக்கிறா. இப்போ சடனா அவ இங்க இருந்து போயிட்டா குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? மனோகரி ரொம்ப நல்லவன்னு நான் தான் இவ்ளோ நாள் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன விட முட்டாளா இருக்கீங்களே. உன்னா நம்பர் ஃப்ராட் எழில். அவ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்து மொத்தத்தையும் சுருட்டுறதுதான் உங்களோட பிளானே. அது எப்பதான் உங்களுக்கு புரிய போகுதோ? இங்க பாருங்க எழில், நம்ம குழந்தைங்கள அன்போடவும் அக்கறையோடவும் சுடரை தவிர வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. அவளை ஃபாரின் அனுப்புறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்களும் உங்களோட முடிவை மாத்திக்கோங்க. சுடர் இங்கதான் இருப்பா, அவ இங்கதான் இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கேர் டேக்கரா மட்டும் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாவும் அவதான் இருக்கணும். நீங்க சீக்கிரமே அந்த மனோகரியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை இங்க இருந்து துரத்தி விடணும். சுடர் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய புதுசா தொடங்குங்க. அதான் என்னோட ஆசை. நாளைக்கு ஒழுங்கா போய் சுடருக்கு புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க. இல்லன்னு வைங்க, நான் சுடரோட உடம்புக்குள்ள புந்து உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன்னை அப்ராட் போக சொல்றது உன் கனவுக்காக மட்டும் இல்ல, உன் மேல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இன்னும் 4 daysல உனக்கு ஃப்ளைட். பெஸ்ட் ஆஃப் லக். சுடர், என்னாச்சுமா? முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வருத்தப்படாதம்மா. எழில் சார் நான் ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? ஏன் திடீர்னு? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.